ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூடிய சீக்கிரமே தன்னோட கனவு நினைவாகணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம சுடரோட ஆசை கனவுன்னு எல்லாமே நடக்கணும். அதாவது அவங்க ஆசை என்னன்னா, அம்மு கூட இருக்கணும், தன்னோட அம்மா கூட ஊரையே சுற்றி வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய கனவு. ஸோ அவங்க ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இந்த கருணா வந்து டிவி நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸில் சொல்கிறாங்க, சிறையில் உள்ள அபி அதாவது ஆங்கில நாவலை மொழிபெயர்த்ததுனால அவங்க சிறந்த அவார்ட் வாங்குறதா சொல்கிறாங்க. ஸோ கவர்னர்கிட்ட அவங்க கையாளவே அவார்ட் வாங்குறதா சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்த கருணாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. பக்கத்துலேயே இங்கே நம்ம வெற்றியுமே இருக்காங்க. உடனே கருணா டென்ஷன் ஆகி பக்கத்தில் உள்ள கண்ணாடி கிளாஸை எடுத்து கீழே டப்பான்னு போட்டுடுறாங்க. அது நல்லா சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, கருணா என்ன கருணா, ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? பின்னென்ன வெற்றி, என்னால் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? இந்த அபி இப்போது அவார்டு வாங்குறா, ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே வெற்றி இருந்துட்டு, என்ன கருணா, அவளெல்லாம் பார்த்து நீ எதுக்காக பயப்படணும்? பின்னென்ன வெற்றி, அவளை பார்த்து பயப்படாமல் நான் யாருக்கும் பயப்படுறதில்ல தான். ஆனால் அவள் எனக்கு எவ்வளோ பெரிய இடியை கொடுத்துட்டு போனான்னு உனக்கு தெரியும்ல. என் பார்வதியை என்கிட்டேருந்து பிரிச்சா. வாழ வேண்டிய வயசில் அல்பாயுஸில் போய் சேர்ந்தால, அதுக்கு காரணமே அந்த அபி தானே. அந்த அபின்ற பேரை கேட்டாவே எனக்கு உச்சமண்டை வரைக்கும் ஏறுது வெற்றி. அவளை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? கொன்று போட்டுடணும். அவள் இந்த உலகத்தில் ஏன் அந்த ஜெயில் நாள் செவத்துக்கு உள்ளே கூட அவள் இருக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அவளால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு உள்ளுக்குள்ளே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது வெற்றி. பேசாமல் யாராவது ஆள் வச்சு நீ ஜெயிலுக்குள்ளே அவளை ஒரே அடியாக போட்டு தள்ளிடு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து பயங்கர கோவமாக அவங்க மனசுக்குள்ள உள்ள கோவத்தை எல்லாத்தையுமே வெற்றிக்கிட்ட வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்ட வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அது மட்டும் என்னால் முடியவே முடியாது கருணா. ஏன்னா என் பொண்ணு சுடருக்கு அபினா அவ்வளோ இஷ்டம். தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஆசைப்படுறா. அவளோட ஆசையை நான் என்றைக்குமே நிராசையாக ஆக்கவே மாட்டேன், அதை குழி தோண்டி புதைக்கவும் மாட்டேன். அவளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுக்க மட்டும்தான் பார்ப்பேனே தவிர கண்டிப்பாக அவளுக்கு எதிராக நான் எதுவுமே நான் செய்யவே மாட்டேன். அபி இல்லாமல் போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக சுடர் அந்த வழியை தாங்கிக்கவே மாட்டா. கண்டிப்பாக அப்படி ஒரு வழியை நான் சுடருக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெற்றி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கருணா இருந்துட்டு, என்ன வெற்றி, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நான் எப்போ என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருப்பியே, நான் செஞ்சுறேன் கருணா, நான் பார்த்துக்கிறேன் கருணா அப்படின்னு சொல்கிற ஆள் இப்போ என்னடான்னா ஏதோ ஒரு யோசனைக்குள்ளே மூழ்கிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றிக்கிட்ட கருணா கேட்குறாங்க. வெற்றிக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா சுடர் பற்றின விஷயத்த சொன்னால் கருணா என்ன மாதிரி எடுத்துப்பான், நமக்கு சாதகமாக பேசுவானா, இல்லை அபிக்கு பிறந்த குழந்தை சுடர் அப்படின்றதுனால சுடரை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பானா அப்படிங்கிற யோசனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன வெற்றி, கொஞ்ச நாளாகவே நீ ஆள் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்டருந்து மறைக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன வெற்றி, அந்த அபி செத்து போகிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன பொண்டாட்டின்னு பாசம் வந்துடுச்சா வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். உடனே வெற்றி இருந்துட்டு, ஐயோ கருணா அப்படியெல்லாம் கிடையாது, அந்த அபியை நான் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். அவள் பண்ணது மிகப்பெரிய துரோகம், அதுவும் உனக்கு செஞ்ச துரோகத்தை அவள் எங்கே போனாலும் அந்த பழி பாவத்தை தீர்த்துக்கவே முடியாது. ரொம்ப கெடுதல் செஞ்சுட்டு போயிருக்கா. கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அந்த கடவுளை அவளுக்கு கொடுத்துரும். தேவையில்லாமல் நம்ம எதுக்காக ஆள் வச்சு அவளை கொன்று அந்த பாவத்தை நம்ம ஏன் சுமந்துக்கணும்? அதுக்கான தண்டனையை அவள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காள் கருணா. தேவையில்லாமல் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம குடும்பத்தை பார்ப்போம். மகேஷ் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் மகேஷ்காக அதாவது நீயும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்க. ஸ்வேதாவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அதாவது மகேஷையுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். அவனோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் கண்டதை செய்ய போய் எதுக்காக பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி நம்ம வெற்றி வந்து மழுப்ப பார்க்குறாங்க. ஸோ சின்னதாக இங்கே கருணாவுக்கு சந்தேகம் வரதான் செய்யுது. இந்த வெற்றிக்கு அந்த அபி மேலே சின்னதாக கருணை வந்துருச்சோ,
2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்களே என்னமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சரி கர்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கர்ணா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. வெற்றியோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறான் வெற்றி. இதுக்கு முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி இருந்தான், கொஞ்ச நாளாகவே அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே, என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சுடர் வந்து வெற்றியோட குழந்தை அப்படிங்கிற விஷயம் இந்த கர்ணாவுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இன்னொரு சைடு நம்ம சுடர் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே நம்ம அபி விருது வாங்க போகிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ஆசைப்படுறாங்க. உடனே இங்கே சண்முகத்துக்கிட்ட வந்து, மாமா என்ன அதான் அம்மு அவார்டு வாங்குறாங்கள்ல, அந்த இடத்துக்கு நானும் போய் கலந்துக்க முடியுமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சுடர், அந்த இடத்துலலாம் நம்ம போக முடியாது, நம்மளை அலோ பண்ண மாட்டாங்கடா, நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி டிவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுடருக்கு ரொம்பவே முகமெல்லாம் வாடி போயிடுது. ஏன்னா தன்னோட அம்மா அவார்டு வாங்குறப்போ கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ தனியாக போயிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. இப்போது தருண் போகிறாங்க. சுடர், என்ன சுடர், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தருண், அம்மா அவார்டு வாங்குறப்போ நானும் அவங்க கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு இல்லை, அங்கெல்லாம் நம்மளை உள்ளே விட மாட்டாங்களாமே, அங்கே எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல தருண். ஆனால் நான் அம்மு கூடவே இருக்கணும்னு அந்த டைமில் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம சுடர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி சுடர், கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கும், நீ இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, சரியா, பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு வராங்க. உடனே இங்கே சரளா இருந்துட்டு, ஏய் சுடர், என்னடி அடிக்கடிக்கு போயிட்டு மூலையில் உட்காந்துக்கிற, உன்னை சமாதானப்படுத்துறது தான் தருணோட வேலையா, ஏன் அவனுக்கு படிக்கிறது இல்லையா என்ன, நீ கடைசி டைமில் சும்மா ஒரு 4-5 பக்கம் பார்த்தா அப்படி இப்படின்னு சும்மா படிச்சுனா கூட பெரிய மார்க்கெல்லாம் வாங்கிடுற. ஆனால் தருண் அப்படியா, அவன் நாள் ஃபுல்லாக உட்காந்து படித்தாதான், உன் கூடவே அவன் உனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவன் என்னைக்கடி படிக்கிறது, சும்மா முறுக்கிக்கிட்டும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டும் போய் மூலையில் உட்கார வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரளா திட்டுறாங்க. அத்தை, இல்லை அத்தை, நான் சும்மா தான் உட்காண்ட்ருந்தேன், தருண் என் கூட கொஞ்ச நேரம் தான் வந்து பேசினான், ரொம்ப நேரமெல்லாம் பேசலத்த, இனிமே நான் நிறைய நேரமெல்லாம் தருண் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தருண் இருந்துட்டு, சுடர் இங்கே பாரு சுடர், அப்படிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பாக உனக்கு ஆறுதலாக எப்போவுமே இருப்பேன், உன் கூட நான் பேச தான் செய்வேன். அம்மா ஏம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கேட்கவும், தருண் இங்கே பாரு, இந்த மாதிரி டைமில் நீ நல்லா படிக்கணும், உனக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோன்னு தெரியும்ல, உன் அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கெல்லாம் போகணும்டா, அதுக்கு நீ ஒழுங்காக உன்னுடைய கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்து, மற்றபடி இவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் ஆறுதலாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உன்னுடைய எதிர்காலம் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்லவும், உடனே இங்கே தருண் இருந்துட்டு, அப்படியெல்லாம் கிடையாது, படிப்புன்னு நாள் ஃபுல்லாக படிப்புலேயே உட்காந்தோம் அப்படின்னா மென்டல் ஆகிடுவோம், கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸாக விளையாடணும், சொந்த பந்தவங்க கூட, அதாவது கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசணும், ரிலாக்ஸாக போய் கொஞ்ச நேரம் படிக்கணும், அப்படி படித்தாவே ரொம்ப நல்லா படிக்கலாம், ஏமா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் தானே எங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா வாய் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு தருணை அடிச்சிடுறாங்க. கரெக்டாக சண்முகம் அப்போ தான் வராங்க. சரளா, என்ன சரளா, எதுக்காக நீ இப்போ தருண் அடிச்ச, ஏங்க அவன் என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா, மேல் பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கான், கூட பேசிக்கிட்டு இருக்காங்கங்க, ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கறது இல்லையா, நான் அவனோட அம்மா சொல்கிறத அவன் கேட்கணும்ல, சும்மா எதிர்த்து மறுபேச்சு எதிர்க்கு பேசிக்கிட்டே இருந்தால் நான் சும்மா இருப்பேனா, இங்கே பாருங்கள் இவங்ககிட்ட சொல்லி வைங்க, திரும்பவும் நான் சொல்கிறதுக்கு எதிர்பேச்சு அவன் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. தருண், என்னப்பா அம்மாவை கோவப்படுத்தாமல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா இனிமேல் நான் அம்மாவை கோவப்படுத்த மாட்டேன், அம்மா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிறேன், ஆனால்
அது தப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் செய்யவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தருண் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம சுடரோட நினப்பு எல்லாமே அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்மளும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ஸோ என்ன பண்ணால் அம்மு கூட நம்ம அன்னைக்கு கூட நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மறுநாள் ஆகுது, வழக்கம் போல் ரெடியாகி நம்ம சுடர், தருண், தியா இவங்க 3 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலில் வழக்கம் போல் நம்ம வெற்றியுமே மகேஷ்காக சாப்பாடு கொண்டு வருவாங்க மதியம் லஞ்சு. ஸோ வெற்றியை பார்த்ததுமே ஓடி வந்து, கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு சுடர், என்ன இன்னைக்கு ரொம்ப வேகமாக வர, என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கேப்டன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாதா சுடர், உன் மனசு, உன் அதாவது முகம், உன் வாய் என்ன சொல்ல வருது அப்படின்றத நான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். அந்த அளவுக்கு நான் உன் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. ஸோ சுடர் இருந்துட்டு, சரிங்க கேப்டன், நான் விஷயத்த சொல்கிறேன். அது வந்து என்னுடைய அம்மா இருக்காங்கள்ல, அவங்க இந்த இங்கிலீஷ் நாவலை வந்து மொழிபெயர்த்ததுனால அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்களாம், அவார்டு கொடுக்குறாங்களாம். அந்த அவார்டு கவர்னர் கையால் இருந்தே கொடுக்குறதா சொன்னாங்க. அந்த கவர்னரை உங்களுக்கு தெரியுமா கேப்டன்? அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் என்னை அங்கே கூட்டிகிட்டு போக முடியுமா கேப்டன்? ப்ளீஸ் கேப்டன், என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்களேன் அப்படி சொல்லிட்டு. இல்லை சுடர், கண்டிப்பாக எனக்கு அவரை யாருமே தெரியவே தெரியாது, அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஆனால் அதாவது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மினிஸ்டர் வேணால் எனக்கு தெரியும். அவங்கக்கிட்ட வேணால் பேசிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் கேப்டன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவோடு தான், நல்ல விஷயத்தோடு தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் என் அம்மு கூட அன்றைக்கி இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் அங்கிள். எப்படியாவது என்னை அன்றைக்கி அங்கே கூட்டிகிட்டு போங்க. என்னை அங்கே போகிறதுக்கு அதாவது பர்மிஷன், அதாவது நான் போனால் அங்கே உள்ளே விடணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பர்மிஷன் வேணும் அங்கிள், ப்ளீஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. கவலையே படாத சுடர், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது தானே என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் வந்து சொல்கிறாங்க. சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் கொஞ்சம் கீழே குமிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு வராங்க. ஸோ கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்றாங்க. உண்மையாகவே நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க கேப்டன். உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு என் அப்பாவோட ஃபீல் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக சொல்லிடுறாங்க. சாரி சாரி, எனக்கு என் அப்பானாவே பிடிக்காது கேப்டன் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம வெற்றிக்கு ரொம்பவே மனசு கவலையாக போயிடுது. என்ன சுடர், அப்பானா ஏன் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் பிறந்ததுலேருந்தே என்னை என் அப்பா பார்க்கவே வரல. நானும் அம்முவும் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நானும் என் அம்முவும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என் அப்பா சும்மா தான் இருந்திருக்காரு. எங்களை காப்பாற்றணும்னு கூட நினைக்கல. இன்ன வரைக்குமே நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கோம். எங்கள் 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்கணும், நம்ம குடும்பமாக வாழணுன்ற நினப்பு எதுவுமே அவருக்கு இல்லவே இல்லை. என்னை பார்க்கணுன்ற ஒரு சின்ன ஆசை கூட அவருக்கு இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவரை எனக்கு பிடிக்குமா? எனக்கு இந்த உலகத்திலே யார் எதிரின்னு கேட்டிங்க அப்படின்னா அது என் அப்பாவாக தான் இருக்கும். என் அப்பா மட்டும் சரியாக இருந்திருந்தாரு அப்படின்னா, எங்கள் மேலே பாசமாக இருந்திருந்தாரு அப்படின்னா, என் அம்மா அங்கவும் நானும் இங்கவும் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய சுச்சுவேஷனே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி சுடர், நீ அழுகாத. உன் அப்பாவுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனோ, நீ பிறந்தது உன் அப்பாவுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல. என்ன சொல்கிறீங்க கேப்டன்? ஆமாம் சுடர், கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ஒரு வேளை நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா உன் அப்பா உன்னை தேடி ஓடோடி வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக நீ உன் அப்பாவை வெறுத்துடலாம் கூடாது. நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் உன் அப்பா எப்படி பறந்து வருவாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா கேப்டன்? நானுமே என் அப்பாவை பார்க்கணுன்னு ஒரு சில டைம்லலாம் அம்முக்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னாவே அம்மு ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க கேப்டன். அதனாலே நான் அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேன். எப்படியோ கேப்டன், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். ஆனால் என்ன நடக்குதோ நடக்கலையோ என் அம்மா என் கூடவே இருக்கணும். அது ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு போதும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெற்றிக்கு ரொம்பவே ஆதங்கமாக இருக்குது. நான் தான் உன்னுடைய அப்பா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லணும்னு போல் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தன்னோட அப்பா தன்னை பார்க்க வரலை அப்படிங்கிற கோபம் சுடர் மனசுக்குள்ளே நிறையவே இருக்குது.
ஆனால் வெற்றிக்கு, அதாவது வெற்றி தான் தன்னோட அப்பான்னு சுடருக்கு தெரியாது. ஸோ சுடர் தான் தன்னோட பொண்ணுன்னு நம்ம வெற்றிக்கு தெரியும். சுடர்கிட்ட நம்ம தான் அப்பான்ற விஷயத்த எப்போ சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் நம்ம வெற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு ஒவ்வொன்றத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிலில் நம்ம அபி, வெளியில் நம்ம சண்முகம் வீட்டில் சுடர், கர்ணா வீட்டில் நம்ம வெற்றி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மூலையிலையா இருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுடர், வெற்றி, அபி 3 பேரையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது கேப்டன் கிட்ட, இங்கே பாருங்கள் கேப்டன், கண்டிப்பாக நீங்கள் நான் நான் வந்து அம்முவை போய் பார்க்கணும். அவங்க அவார்டு வாங்குறதை என் கண்ணால் பார்த்து நான் ரசிக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷனை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெற்றி அதுக்கான முயற்சி தான் பண்ணுறாங்க. யாரை பார்த்தா இதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னுலாம் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதே சமயம் மினிஸ்டர்கிட்டையுமே டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு வழியாக அதுக்கான அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்ம கண்டிப்பாக சுடர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. இதை தாண்டி அவளுக்கு வேறு சந்தோஷன்றது எதுவுமே இருக்காதுல்ல அப்படின்னலாம் நினச்சி நம்ம வெற்றி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் இங்கே ஸ்வேதா இங்கே வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றியை பார்க்குற ஒவ்வொரு நொடியுமே இங்கே ஸ்வேதாவுக்கு அப்படி நெருப்பு கொட்டுன மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு தகதகன்னு எரியுதுன்னு கூட சொல்லலாம். சுத்தமாக இங்கே வெற்றியை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கர்ணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்கன்ற விஷயம் இங்கே நம்ம ஸ்வேதாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா வெற்றி மேலே கொட்டின நெருப்பை எல்லாத்தையுமே கர்ணா மேலே கொட்டி அப்படியே எரிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தப்பு பண்ணிட்டு இந்த கர்ணா சந்தோஷமாக இருக்கான். தப்பு பண்ணாமல் நம்ம அபி சுடர்னு பிரிஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம அபி 10-15 வருஷமாக ஜெயில் தண்டனையை, நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தப்பு பண்ணவங்க சந்தோஷமாக இருக்காங்க, தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உலகத்தின் நியதியோ என்னமோ. ஆனால் அதாவது நல்லவங்களுக்கு கடவுள் வந்து சோதனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியில் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் நம்ம அபி வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமாவது அவங்க அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக அவங்களோட குழந்தை கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம அபி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குமுதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. குமுதா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன ஒன்று, என் குடும்பத்தில் உள்ளவங்க நான் இந்த விருது வாங்குறப்போ என் கூட இல்லையே, வர முடியாதே அப்படின்றத நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம குமுதா இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ கவலையே படாத, உன்னுடைய திறமையினாலையும் நீ படிக்கிற படிப்புனாலையும் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தினாலே, அந்த ஒரே ஒரு விஷயத்தினாலே நீ ஜெயிலை விட்டு போக போகிற, சுதந்திரமாக இருக்க போகிற, உன் பொண்ணு கூட சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை வாழ போகிற அபி, நீ கவலையே படாத. அந்த நாள் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். சரி அபி, நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. நாளைக்கு நீ கவர்னர் கையால் விருது வாங்க போகிற, அந்த சந்தோஷத்தில் நீ இன்னைக்கு தூங்கு, ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதா சொல்லவும், நம்ம அபி இருந்துட்டு, இல்லை குமுதா, நான் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தூங்குறேன் அப்படின்னா அது என் அண்ணன் குடும்பத்து கூடயும் என் குழந்த கூடயும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிறப்ப தான் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் எனக்கு கிடைக்கும். அதை தாண்டி இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அதை என்னால் ரசிக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணு என் கூட இருக்கா, என்னுடைய அண்ணன் குடும்பம் என் கூட இருக்குது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே அதுக்கு கீழே தான் குமுதா அப்படின்ற மாதிரி அபி வந்து சொல்கிறாங்க. சரி அபி, கண்டிப்பாக நீ நினச்சது ஒவ்வொன்றா அந்த கடவுள் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. நீ சந்தோஷமாக தூங்கு. நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் மாற போகிறது கிடையாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அபி. சரியா, நீ படுத்து தூங்கு. அம்மா சாப்பிட்டியா இல்லையா? இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம். சரி நான் சாப்பிட்றேன், இப்போ தான் சாப்பாடு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குமுதா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அபியுமே படுத்துக்கிட்டு தன்னோட சுடரை பற்றி யோசித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம விருது வாங்குறத எல்லாருமே டிவி மூலமாக பார்ப்பாங்க, அண்ணன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரப்போ கேக் வாங்கிட்டு வராங்க.
உடனே தியா இருந்துட்டு, வாவ் சூப்பர் பாப்பா, எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லேயே நீங்கள் கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், நம்ம வீட்டில் உள்ள யாருக்குமே பர்த்டே கிடையவே கிடையாது, அப்புறம் எதுக்குப்பா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா வந்து கேட்குறாங்க. சரளாவுமே அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. பர்த்டேனா கூட கேக் வாங்கிட்டு வந்து கொண்டாடுற ஆள் இவர் கிடையாதே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு பர்த்டே வைக்கும், என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, தருண் நம்ம இன்னைக்கு எல்லாருமே கேக்கு சாப்பிட்டு கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே சரளா இருந்துட்டு, ஏங்க திடீர்னு எதுக்காகங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சரளா, நாளைக்கு அபி விருது வாங்க போகிறாள்ல, அந்த சந்தோஷத்தை நம்ம இங்கே கொண்டாட வேண்டாமா? நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த அவளை பார்த்தோம் அப்படின்னா, அவகிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதான் அதுக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்தேன். உடனே சுடர் இருந்துட்டு அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. சூப்பர் மாமா, அம்மு விருது வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப குஷியாக ஆகுறாங்க இங்கே நம்ம சுடர். உடனே சரளாவுக்கு பத்திக்கிட்டு வருது. ஏங்க இது ஒரு விஷயம் தான் கேடு அவளுக்கு, அவள் பண்ண விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளை அவள் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா. அவளால் நம்ம இன்றைக்கி வரைக்குமே துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேக் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏதுங்க பணம்? இல்லை சரளா, சாயந்தரம் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன், அந்த காசு மூலமாக தான். ஆமாம் ஆமாம், அப்பப்போ வர பணத்தை அப்பப்போவே செலவு பண்ணிடுங்க. அதுவும் இப்படி வேஸ்ட்டான விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தை எப்படிங்க ஓட்டுறது? பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கணும், இன்னும் வீட்டு செலவே எவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போ கேக் ஒன்று தான் கேடு, அதுவும் அவள் விருது வாங்குறாளாம், அதுக்கு தான் கேக்காம். இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையா? இங்கே பாருங்கள், உங்கள் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டிங்களா? 338 மணி நேரமும் மூச்சுக்கு 300 டைமும் அபி 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 தான், அபி மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டோட நிலமை கடன் உடன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படி தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூச்சு விடாமல் அந்த அளவுக்கு இங்கே சரளா வந்து பேசுகிறாங்க. போதும் 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 போதும், நிறுத்து சரளா. என்ன நீ விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற? ஆமாம், எப்படி தான் நீ இப்படியெல்லாம் யோசிச்சு பேசுகிற? என்ன ஒரு 250 ரூபா இருக்குமா இந்த கேக்கு? இதுக்கே இவ்வளோ ஆட்டம் ஆடுறே. ஓஹோ, 250 ரூபானா உங்களுக்கு சும்மா வந்துருச்சாங்க? ஒவ்வொரு ப்ளவுஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே அப்பாடான்னு இருக்கும். அம்புடு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸை தைச்சி அதுக்கு பணம் வாங்குறீங்க. இது வேஸ்ட்டு செலவு தான் பண்ணணுமா? என்ன சரளா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது என்ன வேஸ்ட்டு செலவா என்ன? எல்லாருமே சந்தோஷப்படுறோம், அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட தானே போகிறோம். அதையும் தாண்டி அபி விருது வாங்க போகிறா, அதை கொண்டாட வேண்டாமா? இப்படி இத்தனை விஷயம் இதில் அடங்கியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு செலவாக எனக்கு தெரியல. நம்ம வாழ்கிறதே எதுக்காக? சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தானே. இப்படி ஒரு சில விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா, நம்ம மனசு சந்தோஷப்படுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா? செஞ்சு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டாமா? ஆமாம், சந்தோஷப்படுறதுக்கு இது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கா? வீட்டில் எத்தனையோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஏன் எனக்கு கூட தான் பிறந்த நாள் வந்திருக்கு, அதை நீங்கள் கொண்டாடினீங்களா இல்லை துணிமணி எடுத்து கொடுத்தீங்களா? இல்லைல்ல, அதை சிம்பிளாக அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்கள. ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு ஒன்றுனா அப்படியே தாம் தூம்னு கல்யாணம் மாதிரி அப்படியே செலப்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மனசு பூர்ணமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஆனால் எங்களுக்குன்னு ஒன்றுனா எதுவுமே நீங்கள் கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரளா சண்டை போடுறாங்க. போதும் நிறுத்து சரளா, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சண்டையை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக்கையும் கட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம வெற்றி வந்து ஸ்கூல்லாண்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தருண், தியா, சுடர் இவங்கெல்லாம் வராங்க. சுடர் வந்ததுமே நம்ம வெற்றி உடனே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே, என்ன கேப்டன் இது? இங்கே பாரு சுடர், நீ உன் அம்மா விருது வாங்குறப்போ நீ பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம், உன் அம்மா கூட பேசவும் செய்யலாம், அதுக்கான ஆர்டர் காப்பி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கேப்டன், சூப்பர் கேப்டன், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன். அப்போது நான் இன்றைக்கி ஈவினிங் அம்மாவை பார்க்க போகிறேன்னா, அம்மா கூட இருக்க போகிறேன்னா, அவங்க விருது வாங்குறத நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்க போகிறேன்னா அப்படின்னலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ரொம்ப நன்றியுமே சொல்கிறாங்க. சுடர் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இங்கே நம்ம வெற்றியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈவினிங் ஆகுது, நம்ம
சுடர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு சண்முகத்துக்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்குமே காட்டுறாங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த விருதுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம அபி வந்து இப்போது விருது அந்த கவர்னர் கையால் வாங்குறாங்க. அபியை ரொம்பவே மரியாதையாக அங்கே நடத்துகிறாங்க. அது எல்லாத்தையுமே டிவிலையுமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கருணா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அபி விருது வாங்கிட்டு ஓடி வந்து இங்கே சுடரை பார்த்துடுறாங்க. நீங்களாம் எப்படி வந்தீங்க? நீங்கள் வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் தான் இதுக்கெல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க அம்மு. உங்களை நான் இந்த நிலமையில பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க அம்மு. அம்மு எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும்னு இருக்கு அம்மு. சீக்கிரமாக வெளியே வந்துடுங்க அம்மு. நீங்கள் இன்னும் நிறைய சாதிக்கணும் அம்மு அப்படின்னெல்லாம் நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. நம்ம அபிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம சண்முகத்துக்கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ இங்கே பாரு அபி, நீ எதை நினச்சி கவலைப்படாத. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இனிமே வெற்றி மட்டும்தான் இருக்குமே. நீ சந்தோஷமாக தான் இருப்ப. அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது